Hi, welcome back to Mathemax. இன்னைக்கு நம்ம class 10 exercise 2.2ல question number 2 தான் பார்க்க போகிறோம். Find a quadratic polynomial each with given numbers as the sum and product of zeros respectively. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா quadratic polynomial வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் வந்து சம்மும் ப்ராடக்ட்டும் சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து quadratic polynomial வந்துட்டு ஃபைண்ட் பண்ணோம். quadratic polynomial ஜென்ரல் ஃபார்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படி தானே அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சம் ஆஃப் ஜீரோ, செகண்ட் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். சரியா? அதாவது சம் ஆஃப் ஜீரோஸ்னால் எப்போவுமே எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுதான் சம் ஆஃப் ஜீரோஸ். அப்படி தானே? அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1/4 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸுங்கிறது ஆல்ஃபா பீட்டா, இது வந்துட்டு -1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of zeros into x plus product of zeros. இதுதான் ஃபார்முலா. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ கொஸ்டினில் வந்துட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, அதை ஈக்குவேஷன் 1ன்னு வேணால் போட்டுக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு என்னது 1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து -1. அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு -1 வந்து -1ன்னு இருக்கும். ஸோ இல்லை டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்படி தானே? நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இதில் வந்துட்டு மாற்றுறதுக்கு இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்னாகும்? இங்கே எதுவுமே இல்லை, அதாவது 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்படி தானே? அப்போ 4 தான் எல்சிஎம். அப்போ என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 4 நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் டிவைடட் பை 4 இருக்கும், ஈக்குவல் டு 0. இங்கே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0ன்னு. இப்போ இந்த 4 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 0 இன்ட்டு 4 0 ஆயிரும். அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்துட்டு என்னது? குவாட்ராட்டிக் பாலினாமியல். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சப் டிவிஷன் வந்துட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2, 1/3. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது? √2. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது? 1/3. ஸோ ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது? √2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து 1/3. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3x ஸ்கொயர் மைனஸ் 3√2x ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 0. 3 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 3√2x ப்ளஸ் 1. இதுதான் வந்துட்டு என்னது? குவாட்ராட்டிக் பாலினாமியல். பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம்ல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை, 0 √5. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து √5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து √5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இது 0 ஆயிரும் ப்ளஸ் √5. இதுதான் வந்துட்டு என்னது? குவாட்ராட்டிக் polynomial.
Next, fourth subdivision, alpha plus beta is equal to 1, alpha beta is equal to 1. So formula x square minus alpha plus beta into x plus alpha beta x square minus 1 into x plus 1. So x square minus x plus 1 is another quadratic polynomial. The answer. Next, fifth subdivision, alpha plus beta is equal to minus 1 by 4, alpha beta is equal to 1 by 4. Formula another x square minus alpha plus beta into x plus alpha beta x square minus of minus 1 by 4 into x plus alpha beta 1 by 4. இப்போ x square minus 1 by 4 into x plus 1 by 4. ஸோ என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். இங்கே 2 4 இருக்குது, இங்கே 4 இல்லை, டிவைடட் பை 1 இருக்குது அர்த்தம். ஸோ 4 தான் LCM. இப்போ என்னாகும், 4x square minus x plus 1 whole divided by 4 is equal to 0. 4 அந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா 4x square, சாரி இதில் வந்துட்டு minus 1 by 4 இருக்குல்ல வேல்யூ. அப்போ இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே வேணால் ப்ளஸ்ஸை மாற்றிக்கோங்க. ப்ளஸ் 1 by 4 into x ஆகிடும். 4x square plus x plus 1 is equal to 0. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, குவாட்ராட்டிக் polynomial. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 4, alpha beta is equal to 1. Formula another x square minus alpha plus beta into x plus alpha beta. So x square minus alpha plus beta வந்துட்டு x square minus alpha plus beta ஓட value 4 into x plus alpha beta 1. So இதுதான் என்னது required quadratic polynomial. சரியா? ஸோ ஒரு டைம் ஃபார்முலா மட்டும் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. x square minus sum of zeros into x plus product of zeros. Then x square minus alpha plus beta into x plus alpha beta. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகே கைஸ், தேங்க்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.